பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். இது வந்து ஒரு டியூஸ்டே எடுத்த vlog தான் இது. எனக்கு எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது 2 தடவை வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணி முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் எடிட் பண்ணவும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஷயான் தூங்க வச்சுட்டு இப்போது எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வாய்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் வந்து அவனை தூங்க வச்சுட்டு தான் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல் தான் வந்து மீன்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பித்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். பேசிகிட்டே சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன் ஃபிஷ்ஷை. அதை வந்து ஒரு 50% வந்து குக் பண்ணால் போதும். பேலன்ஸ் 50 வந்து கிரேவிலேயே வந்து குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வதங்கி வரும்போது கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோட 2 தக்காளி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா வதங்கி வரும். ஏன்னா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால வந்து கிரேவிக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து மசாலா தான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து ரைஸ்க்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில், கீ போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கணும். வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு சேர்க்கும் போதே வந்து இந்த வெந்தயம் சேர்த்துக்கணும். நான் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இது வெங்காயத்தோடு சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து அந்த 5 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போனோடனே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை மூடி போட்டுக்கணும். இந்த பக்கம் ரைஸ்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை எல்லாத்தையும் புதினா மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக ஒரு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் பால் வந்து நான் ஒரு 3 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 டம்ளர் போல் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். பேலன்ஸ் வந்து ஒரு 4 டம்ளருக்கு வந்து தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தண்ணியும் அந்த தேங்காய் பாலும் ஓரளவுக்கு கொதித்து வந்தோடனே ரைஸை சேர்த்துக்கிட்டேன். நல்லா மீனில் வந்து கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் வந்து மீனை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு கப் அளவு ஒரு தேங்காய் பால் எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டேன். நல்ல திக்கான தேங்காய் பாலாக இருக்கணும். அப்போ தான் கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கிரேவிக்கு வந்து இது தான் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த லெமன் வந்து ஒரு 1/2 மூடி வந்து மேலே ஊற்றிக்கிட்டோன்னா கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கணும். இந்த சைடு வந்து ரைஸ் வந்து தம்மில் போட டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மில் போட வேண்டியது தான். ரைஸும் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நல்லா குக் ஆகிருந்துச்சு. நல்லா உதிரியாக இருந்துச்சு ரைஸுமே. கிரேவியோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதியானம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் வந்து கோட் மூவிக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் 3 மணிக்கு வந்ததுனால அவ்வளோக்கு கூட்டம் இல்லை. நைட் ஷோ தான் எப்போதுமே இங்கே கூட்டமாக இருக்குமா. பகலில் அவ்வளோக்கு கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். கூட்டமும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நாங்களும் டிக்கெட்லாம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். டிக்கெட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இங்கே 16 வயசுக்கு மேலே தான் அலோடு. 16 வயசுக்கு உள்ள கிட்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருந்தோம்.
ஐயோ சொல்லுமா. ஒரே சத்தமா இருக்கே, ஒண்ணுமே கேட்கலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த காரு விண்டோ ஓபன்ல இருக்கு, அதான் காத்து. நீ சொல்லுமா. இல்ல, வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும், நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த பெண்ணு இருக்குடா. நீ சொல்லுமா, நோட் பண்ணிக்கிறேன். தக்காளி 1 கிலோ வாங்கிக்கோங்க. தக்காளி 1 கிலோ. அப்புறம் பருப்பு. படம் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து பக்கத்தில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வந்து ஃபுல்லாகவே இந்த கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்க ரொம்பவே பிடிக்கும். இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட் வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குறது இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஷயானுக்கும் வந்து கொஞ்சம் டாய்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வேலையாக வந்து இது உள்ளார என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். இது என்னென்னா ஒரு டப் செட் தான் அவனுக்கு வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஃபுல்லாக க்ளேஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 7 ஷேப் மேலே கொடுத்துருந்தாங்க. இந்த டைனோசர் ஷேப்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 6 கலர்ஸும் வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க க்ளேஸில். ப்ளூ கலர், Shema, what this color? Open. Yellow. Orange. What is this? Yellow. What is this? What color? Black color. What color? Red. Good job. This color? Green. Good job. This color? Blue color. Good. This? Orange. What this color? Purple. Good job. Okay, this open. ஷைன் வந்து அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். அதுக்கு தான் இந்த மாதிரி வாங்கினேன். உனக்கு வந்து அந்த மாதிரி செய்ய தெரியல, ஆனால் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கான். இப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் ஷேப்ஸ்லாம் பார்த்துருக்கான். நான் அதை தான் வந்து தேடிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு கண்ணுக்கு தென்படவே இல்லை. சரி, இந்த மாதிரி டைனோசர் அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். சரி, இந்த மாதிரி ஷேப்ஸ்லேயும் பாருங்களான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதுமாரி அவனுக்கும் செஞ்சு பண்ணி காமிச்சிட்ருந்தேன். அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி வந்து க்ளே வச்சு பண்ணுறதுலாம் அவனுக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் இதை மாதிரி வாங்கி அவனுக்கு கொடுக்குறேன். மற்றதெல்லாமே வந்து அவன் ரொம்ப இந்த மாதிரி காரு இந்த மாதிரி தான் வச்சு விளையாண்டுட்ருப்பான். சரி, இது மாதிரி வாங்கி ட்ரை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்குமே வந்து ஜாலியாக இருந்துச்சு அதை வச்சு விளையாடுறதுக்கு. அவனுக்கும் செஞ்சு காமிச்சிட்ருந்தேன். இதோட விலாகும் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.